ரெட் நூல் நேர்களுக்கு வணக்கம். நான் விஜய் பரத். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போற படம் ஓட்டு பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவும் தெரியாது எனக்கு. என்ன பண்ண சொல்றேன்? அவுட்டர் ரோட் படம் முழுக்க எந்த ஃப்ரேம்லயுமே தனுஷ் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. ஒரு நல்ல த்ரில்லிங் எட்ஜ் ஆஃப் சீட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். பட் யூ நீட் a little bit of patience. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். விக்னேஷ் ராஜாவோட இயக்கத்துல தனுஷோட நடிப்புல கர படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அஃப்கோர்ஸ் 2026 தனுஷுடைய ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பாலிவுட் அண்ட் தமிழ் படங்கள்ல அண்ட் தெலுங்கு படங்கள்ல அவர் பயங்கர பிஸி. கன்சிஸ்டண்டா அவருடைய ஸ்டெல்லர் பர்ஃபார்மன்ஸை ஒவ்வொரு படங்களையும் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அப்படிதான் தேரே இஷ்குமே அவருக்கு ஒரு நல்ல படம் அமைஞ்சிருந்தது பாலிவுட்ல. அண்ட் கட் பண்ண இப்போ கர விக்னேஷ் ராஜா பொறுத்த வரைக்கும் 2023 போர் தொழில் அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்திருந்தாரு. யாருமே எதிர்பார்க்கல த கிரிப்பி எட்ஜ் ஆஃப் சி த்ரில்லரா அந்த படம் இருக்கும்னு. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் விக்னேஷ் ராஜாவுடைய அந்த மார்க்கெட் வேல்யூ வாஸ் குவைட் ஹை. அடுத்து என்ன படம் பண்ண போறார் விக்னேஷ் ராஜா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இருந்தாங்க. அண்ட் தென் ஹி கேம் அப் வித் கர ஆஃப்டர் த 3 years கேப்புக்கு அப்புறமா. தனுஷ்க்கு ஒரு கதை சொன்னப்போ தனுஷ்க்கு பிடிச்சிருந்தது. அண்ட் லேட்டர் ஆன் திங்ஸ் ஹேப்பன். ஸோ கர இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நமக்கு ட்ரைலரில் ஓரளவுக்கு நமக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ராபரி பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் ஏதோ ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறாரு. அந்த சூழ்நிலையின் காரணமாக அவர் மீண்டும் திருட போறாரு. ஸோ இதுதான் நம்ம ட்ரெய்லரில் பார்த்தது. ஸோ ட்ரெய்லர் என்ன பார்த்தீங்களோ அதுதான் ஆக்சுவல் படத்துலையும் இருக்கு. பட் அது என்ன காரணம், எதற்காக அவர் ராபரிக்குள்ள திரும்ப போறாரு, அவர் அந்த ராபரியை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சாரா, முடிச்சதுக்கு அப்புறம் அவர் மாட்டினாரா மாட்டலையா. ஸோ இந்த மாதிரி அடுத்த விஷயங்களோட தான் கர படம் நகருது. ஸோ டேரக்டர் சொன்ன மாதிரி படத்தை நம்ம இனிஷியல் ஃபேஸ்ல மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. தட்ஸ் வெரி ட்ரூ. ஏன்னா படம் ஓப்பன் பண்ண உடனே படம் எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் டக்குன்னு படம் கதைக்குள்ள நவந்துடும். அந்த இனிஷியல் போர்ஷன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏன் அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டிஸ்கனெக்டை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ டேரக்டர் சொன்ன மாதிரி படத்துடைய இந்த டைட்டில் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் படத்தில் போய் உட்காந்தீங்க அப்படின்னா தான் படத்துடைய அந்த கோர் கனெக்டை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ கதைக்களம் 90s நடக்குது. கல்ஃப் வாரை பேஸ் பண்ணி இந்த கதை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த கல்ஃப் வார் அப்படிங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் அ பார்ட் ஆஃப் த ஃபிலிம். அந்த வார் அப்படின்றது இந்த கதையுடைய நகர்விற்கு ஒரு முக்கியமான கோரா இருக்கே தவிர அந்த வாருக்கும் இந்த படத்துக்குமான சம்பந்தம் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு ராபரி பண்ணக்கூடிய நபர் அந்த ஒரு கட்டத்தில் ஓகே இனிமேல் நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம், ராபரியெல்லாம் விட்டுறலாம், ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம்னு நினைக்கிறாரு. பட் சந்தர்ப்ப சூழ்நிலை அவருக்கு ஏற்ற மாதிரி இல்லை, மாட்டிக்கிறாரு. மாட்டினதுக்கு அப்புறம் அண்ட் தென் ஹீ இஸ் டூயிங் சம்திங் எல்ஸ் அண்ட் அங்கேருந்து தப்பிச்சு போறாரு. தப்பிச்சு போனதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கிறப்ப மீண்டும் ஒரு சூழ்நிலை வருது. அவர் சரி ஓகே நம்ம வேற ஒன்று பண்ணலாம் அப்படின்றப்போ வேற சில விஷயங்கள் அவரை மீண்டும் ராபரிக்குள்ள கொண்டு போகுது. ஸோ இந்த ஃபேஸ் இல்லையா, இப்போ நான் சொன்ன இந்த ஒரு பார்ட்டை கதை நகர்வா ஒரு மாதிரி மைல்டான ஃபேஸில் பில்ட் பண்ணி அப்படி கொண்டு போயிருக்காங்க. யூஸ்வலாக ஒரு மாதிரி ரஷ்யா படத்தை கொண்டு போகாமல் ஆடியன்ஸை கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி இந்த படம் இந்த மாதிரியான படம் தான். இது ஹைஸ்ட் படம். ஆனால் இது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஸ்பீடில் இருக்கக்கூடிய ஹைஸ்ட் படமாக இல்லாமல் ஒரு வடச்சென்னை, ஒரு அசுரன் இந்த மாதிரியான டெம்ப்ளெட்டில் ஒரு ரியலிஸ்டிக்கான ஹைஸ்ட் ஃபிலிம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஐ திங்க் விக்னேஷ் ராஜா இஸ் வெரி ஸ்ட்ராங். அதனால தான் இந்த படம் நீங்கள் பார்க்கக்கூடிய அதர் கமர்ஷியல் ஹைஸ்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப பரபரன்னு அடுத்து ஒரு சேஸ் ரன்னு அது இது அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து வைக்காம அந்த கதை நகர்வுக்கு என்ன தேவை, இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும், எந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல எமோஷன் எலிமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு மாதிரி ரொம்பவே பார்த்து கோர்வையாக கொண்டு போயிருக்கிறாரு. ரொம்ப ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு ரைட்டர் அண்ட் டைரக்டர் அப்படின்ற 2 டிபார்ட்மெண்ட்லையுமே ஆள் இருக்கிறாங்க. ஸோ ரைட்டரா ஆல்ஃப்ரெட் அண்ட் விக்னேஷ் ராஜா 2 பேருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைரக்ஷனை விக்னேஷ் ராஜா பார்த்துக்கிறாரு. ஸோ ஒரு ரைட்டருடைய இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது இந்த கதையில் ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு இடத்தையுமே ரொம்ப பார்த்து எழுதியிருக்கிறாங்க. இந்த சீனில் என்ன தேவை, இந்த சீனில் என்ன தேவை, இந்த சீனோட பேஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதையுமே தேவர் வெரி ஷியோர். அண்ட் எமோஷனல் எலிமெண்ட்ஸை படத்தில் நிறைய கொடுத்துருக்காங்க. இட்ஸ் மோர் லைக் எமோஷன் ட்ரிவன் ஃபிலிம். அந்த ஒரு எமோஷன் போர்ஷன்ஸை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. கே.எஸ். ரவிக்குமார் சாருடைய அந்த போர்ஷனாக இருக்கட்டும், ஸ்ரீஜா ரவியோட போர்ஷன்ஸாக இருக்கட்டும், பிருத்திவி, மமிதா பைஜு. ஸோ எல்லாருடைய அந்த எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருந்து அந்த பெஸ்ட் என்ன எடுக்க முடியுமோ அப்படிங்கிறத பார்த்து விக்னேஷ் ராஜா அவர்கள் எடுத்திருக்கிறாரு. ஏன்னா கே.எஸ். ரவிக்குமார நிறைய படங்களை நம்ம கேமியோ பண்ணி பார்த்துருப்போம், ஜாலியா பார்த்துருப்போம், வில்லனா பார்த்துருப்போம், போலீஸா பார்த்துருப்போம். பட் இந்த படத்துல ஒரு அப்பாவா ஒரு எமோஷனை அவுட் அண்ட் அவுட் காட்டக்கூடிய ஒரு அப்பாவா எந்த மாதிரி இருந்திருப்பார் அப்படிங்கிறத ஒரு ஷேட்ல விக்னேஷ் ராஜா காமிச்சிருக்கிறாரு. ஸோ ஹி டிட் அ கிரேட் ஜாப் இன் த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தனுஷுடைய பெர்ஃபார்மன்ஸ் டெஃபினெட்லி அவுட் அண்ட் அவுட். படம் முழுக்க எந்த ஃப்ரேம்லேயுமே தனுஷ் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. படத்தில் ஆரம்பத்துலேருந்து படத்தில் எண்ட் 2 hours 41 minutes படம் முழுக்க ஐ திங்க் ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான் தனுஷ் இல்லாமல்
சீன் இருக்குமே தவிர முழுக்க முழுக்க தனுஷ் எல்லா இடங்கள்லையுமே தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு. அவர் வந்து ஹைஸ்ட் பண்ணக்கூடிய போர்ஷன்ஸாக இருக்கட்டும், எமோஷன் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், லவ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், சின்னதாக ஒரு சின்னதாக அப்படியே ஒரு காமெடி, அதாவது அந்த படத்தில் வந்து கோ வித் ஃப்ளோவில் ஒரு சின்ன காமெடி போடுவாங்க. அந்த ஊர் பக்கம்லாம் போனால் லைட்டாக லந்து கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோவில் சில இடங்களில் வந்து காமெடிஸ் வந்து வச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கருணாஸ் ஆஃப்டர் லாங் டைம் அந்த காம்போவை பார்க்குறப்ப நல்லா இருக்கு. ஒரு சின்ன இடத்துல நீங்கள் வந்து இந்த யாரடி நீ முகினி உடைய அந்த ஃபோன் பூத் சென்டரை வந்து லைட்டாக அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகும். பட் தட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஆனால் ஒரு மாதிரி ஒன்று வந்து நல்லா மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் வெரி நோட்டிசபிளி they did a great job. அண்ட் சூரஜ் வஞ்சாரமோடு இந்த படத்துலையுமே நடிச்சிருக்கிறாரு, வீரதீர சூரன் யூத். அண்ட் இப்போ அவருடைய 3வது தமிழ் படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. மலையாளத்தில் ஹிஸ் செட்டட் சம்திங். அவர் வந்து நான் இப்படிப்பட்ட ஒரு நடிகன் அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்காரு. இங்கே தமிழ் சினிமாவில் அவர் வேறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க, வில்லனாக பயன்படுத்துகிறாங்க, ஒரு ஜாலியான அப்பாவாக பயன்படுத்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் he did a great job. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருக்கணும், ஒரு கரெக்டான போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருக்கணும், அண்ட் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கும் சில பல ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் எப்படி தனுஷை பாதிக்குது, அண்ட் தென் ஹவு திங்ஸ் ஹேப்பன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும், ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடியும் ஒரு நோக்கம், ஒரு பேக் ஸ்டோரி. அந்த பேக் ஸ்டோரி அப்படிங்கிறது போரிங்காக இல்லாமல் குவிக்லி இட் வில் ஜஸ்ட் கோ ஆஃப். அதாவது இந்த கேரக்டர் இதுதான் பண்ண போகுது அப்படிங்கிறத ஒரு மாதிரி நமக்கு பில்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் ஜெயராம் கேரக்டர் அஃப்கோர்ஸ் he did a great job. இது வந்து நான் ரொம்ப ரிவீல் பண்ண முடியாது. பட் ஜெயராமுடைய கேரக்டர் ஒரு ரீஜனல் மேனேஜராக, ஒரு பேங்க் மேனேஜராக பண்ணியிருக்கிறாரு. ஸோ நிறைய இடங்கள்ல வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம், அடுத்து இது நடக்குமா, அதுக்கப்புறம் இது நடக்குமா. ஸோ அந்த இடத்துல தான் they did a good play. ரொம்ப ப்ரிடிக்டபிளாக இல்லாத அளவுக்கு இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. பிகாஸ் செகண்ட் ஹாஃப் போகிறப்போ படம் வந்து ஓகே இந்த மாதிரி தான் ஒரு ராபரி நடக்குது அப்படின்னா அந்த காசை எப்படி மாற்ற போகிறாங்க, எப்படி இவங்க போலீஸ்டாக மாட்டாமல் இருக்க போகிறாங்க, இந்த மாதிரியான அடுத்தடுத்த கேள்விகள் ஆடியன்ஸ்க்கு இருக்கும். ஸோ அந்த கேள்விகளுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு சீன்களையுமே வந்து கட்டமைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஓகே இது ஒரு லூப் ஹோலாக இருக்குது, இது இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், இது ஏன் இப்படி நடக்கலை அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இல்லாமல் ஓகே சம்திங் இஸ் வெரி ரியலிஸ்டிக், இவங்க வந்து பண்ணியிருக்கிறது சம்வேர் க்ளோஸ் டு ரியாலிட்டியாக எனக்கு ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல தான் கதைக்களம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்பீடில் ரொம்ப ரஷ்யான ஒரு பரபரப்பான ஒரு எக்ஸ்ட்ரீம் டு த கோர் லைக் அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரியா படமாக இல்லாமல் this will make you go into the world of கரை. ஒரு மாதிரி உள்ள உங்களை கொண்டு போயிட்டு எமோஷனலாக ட்ரைவ் பண்ணும். ஓகே ஒரு விஷயம் எப்படி ஒரு தனிநபரை பாதிக்குது, அந்த தனிநபர் அந்த பாதிப்புல இருந்து மீள முடியுதா, எப்படி நமக்கே தெரியாம நம்ம சில ட்ராப்ஸ்ல போய் இன்னைக்கு மாற்றோம். ஸோ ஆக்சுவல் ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை 90s ஆரம்பிக்குது. ஸோ அந்த பிரச்சனையை அப்படியே கேரி பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கிறாங்க. ஸோ திஸ் வில் நாட் பி ப்ரீச்சி, அட் த சேம் டைம் திஸ் வில் பி a bit of an eye opener for everyone. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் இந்த படம் பேசக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இட் வில் பி வெரி ரிலேட்டபிள் டு எவ்ரி ஒன். ஸோ அதனால ஒரு மாதிரி ரொம்ப கனெக்டிவான ஃபீலை இந்த படம் வந்து கொடுக்கும். சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் தேனி ஈஸ்வர் சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஷாட்ஸ் இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். கண்டினியூஸ் ஷாட்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய ஒயிட் ஃப்ரேம்ஸ் இருக்கும், நிறைய மல்டிபிள் ஷாட்ஸ் இருக்கும். ஸோ எல்லா ஷாட்ஸுமே வந்து he did a great job. அவருடைய அதர் படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படத்துலையும் he did a great job அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ ஓவரால் இந்த படம் ஒரு மாதிரியான என்கேஜிங் ஃபிலிம், ஒரு நல்ல த்ரில்லிங் எட்ஜ் ஆஃப் சீட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். பட் யூ நீட் a little bit of patience. ஆனால் இந்த பேஷன்ஸ் எதுக்கு அப்படின்னா இந்த கதை உங்களுக்குள்ள ரூட் ஆகிறதுக்கு, சும்மா ஒரு படம் பார்க்குறோம் வரோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கரை வில் மேக் அன் இம்பாக்ட் இன் யூ. அந்த கதைக்குள்ளே நீங்கள் போகணுன்னா நீங்கள் அந்த வேர்ல்ட் ஆஃப் கரைக்குள்ளே போகணும். ஸோ அதுக்கு இனிஷியலி சில பொறுமை தேவை. ஆனால் அந்த பொறுமை உங்களை போர் அடிக்கிற அளவுக்கு இல்லாமல் அந்த டீட்டெயிலிங், இந்த கேரக்டர் என்ன பண்ணுது, இந்த கேரக்டர் என்ன சொல்லுது, இந்த கேரக்டருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ரொம்பவே பார்த்து ரொம்பவே மெனக்கிட்டு இருக்கிறாங்க இந்த படத்தை கொண்டு வரதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு சில ஸ்பெஷல் எலிமெண்ட்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த தேவர் மகனுடைய லுக்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு ட்வீட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, தேவர் மகனில் வந்து அருவா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ தெர் ஆர் ஃபியூ திங்ஸ் தட் வில் பி அ சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஃபார் த ஆடியன்ஸ். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக அந்த சில மூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பீக்கு கொடுக்கும். அண்ட் இன்டர்வல் போர்ஷன் அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன் தட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்கேஜிங். ஒரு மாதிரியான அன்பிரிடிக்டபிள் கிளைமேக்ஸாக இருக்கும். அட் த சேம் டைம் த கிளைமேக்ஸ் வில் சாட்டிஸ்ஃபை யூ. ஓகே நம்ம நல்ல படம் தான் பார்த்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை அந்த கிளைமேக்ஸ் டெஃபினெட்லி கொடுக்கும். ஸோ ஓவரால் கரை இஸ் அ ஒன் டைம் வாட்சபிள் எட்ஜ் ஆஃப் சீட் த்ரில்லர் தட் கம்ஸ் வித் எமோஷனல் பேக்கேஜ். டெஃபினெட்லி யூ ஷுட் வாட்ச் திஸ் ஃபிலிம் இன் தேட்டர். ஏன்னா இது ஒரு பக்கா தேட்டர் மெட்டீரியல். தேட்டர் போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக தனுஷ் ஃபேன்ஸோட சேர்ந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். வண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் தனுஷ், மமிதா பைஜு, சூரஜ் வஞ்சரமுடு, ஜெயராம், கே.எஸ். ரவிக்குமார், ஸ்ரேயா ரவி, பிருத்திவி அண்ட் சோ ஆன். எவ்ரி ஒன் டிட் அ கிரேட் ஜாப். எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸஸ்லேருந்தும் ஒரு மாதிரியான விஷயத்தை டேரக்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாரு. மைன்யூட்டாக நீங்கள் இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வேறு படங்களில் பார்த்துருந்தாலும் இந்த படத்தில் பார்த்த ஷேடே நீங்கள் எந்த படத்துலையுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒன் ஆஃப் த குட் ஃபிலிம், மஸ்ட் வாட்ச் இன் தேட்டர்ஸ்.
கரை. நாங்க இதுக்கு கொடுக்குற ரேட்டிங் 5க்கு we gonna give 4. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். உங்கள் சத்யா.